வெல்கம் டு சன்ரூஃபிங். நம்ம சன்ரூஃபிங்கில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதுக்கு ஒரு கோஆப்ரேட்டிவாக ஒரு ரூஃபிங் ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறுங்கிற பிளேஸில் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த மெயின் ஜோன் எங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து புனைவாசலுங்கிற நியரஸ்ட்டில் சென்ட் ஜோசப் சர்ச்சிலேருந்து ரைட் சைடில் இந்த பில்டிங் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து ஒரு ஆர்மி பர்சன். ஸோ அவர் வந்து வெளியில் இருந்துக்கிட்டு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தார். அதே போல் வந்து நம்ம ரூஃபிங் ஒர்க்கு அமைப்பு பண்ணி கொடுத்துருந்தோம். ஒரு கேட்லேருந்து என்ட்ரு ஆனோடனே ஒரு கார் செட்டப்புங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கார் பார்க்கிங்க்கும் ப்ளஸ் ஒரு சிட் அவுட் பர்பஸ்க்காகவும் ஒரு நம்ம ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ரூஃபிங்கோட எப்போவுமே நமக்கு சிக்னேச்சரான ஹேண்ட்மேடில் உட்டன் பெயிண்டிங் பண்ணுறது வழக்குங்க. ஸோ அந்த ஹேண்ட்மேட் பெயிண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6x6 சைஸுங்க. இது கிட்டத்தட்ட 1/2 அடிக்கு 1/2 அடிங்கிற போஸ்ட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ஷெட்டை பிரம்மாண்டமாக காட்டுறதுக்கு ஒரு லுக்லைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மெத்தட் ஆஃப் த ரூஃபிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்டீரியர் பற்றி சொல்லணும். இன்டீரியரில் மல்டிபிள் டைல் வருது. நம்ம ஆனால் பண்ணுறது படிகாரம் தூள் கலந்த கிளே டைல். ஏன் படிகாரம் டைலுனா அது ஈஸியாக பிரேக் ஆகுது. அதே போல் வந்து கூலிங் வந்து பெட்டராக இருக்குங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த மாதிரி டைலை வந்து தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லே அவுட் கொடுத்தா இப்படி தான் கொடுக்கணும். இந்த ரூஃபிங்கோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணுறோம். ஏன் டீட்டெயிலாக பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் அதே போல் அந்த ஆட்கள் அது எல்லாமே அவங்களோட ஒரு மெர்ஜ் ஆகிற விஷயங்க இது. ஏன்னா இந்த ஸ்டைல் பண்ணால் தான் இந்த இடத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி ரீஃபில் பண்ணிட்டு தான் அந்த ஒர்க் பண்ணுறோம். நம்ம சைட்டில் நடக்கிற அந்த மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. அதனால தான் அந்த ஒர்க்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ இந்த பொசிஷன் வந்து கார் பார்க்கிங்காக இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். நம்ம சன்ரூஃபிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் இருக்கோம். கேரளாவில் இல்லைங்க, தஞ்சாவூரில் தான் இருக்கும். தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவையாறுங்கிற பிளேஸில் வந்து நம்ம ரீசெண்டாக ஒரு ரூஃபிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது கேரளாவா அல்லது தஞ்சாவூரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூஃபிங் மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது எப்படின்னா ஒரு ரூஃபிங் அமைக்கிறதுல அந்த ரூஃபிங்கை தாண்டி கிளைண்ட் அந்த எந்த அளவுக்கு அதை லவ் பண்ணி அந்த லவ் இன் கேரளா அந்த எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த ப்ராஜெக்டை வந்து லைவாக நம்ம பார்க்கலாம். அதை தாண்டி நம்ம சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை பண்ணதுக்கான காரணம் ப்ளஸ் வந்து இது எந்த இடம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சார்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் லோக்கலில் தஞ்சாவூர் திருவையாறு அந்த பக்கத்துலேருந்து கால் பண்ணுறவங்க சார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் முதல்ல ரிவ்யூவாக ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பனிங்லேயே நம்ம சாரோட ரிவ்யூ நம்ம வாங்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். சரிங்க சார். இது ஆக்சுவலாக எந்த இடங்க சார்? எந்த ஜோன்? தஞ்சாவூர் மாவட்டம். சரிங்க. திருவையாறு வட்டம். ஓகேங்க. மேலப்பனவாசல். ராஜபுரம் ஸ்ட்ரீட். ஓகே சார். அங்கே முன்னாடி வர வழியில் பார்த்தோம் ஒரு சர்ச் இருந்தது. அதுதான் நமக்கு லேண்ட்மார்க்குங்களா? ஆமாம். சென்ட் ஜோஸ் சர்ச். ஓகே. சென்ட் ஜான் சர்ச். ஓகேங்க. பேக் சைடு. ஓகேங்க சார். ஆக்சுவலாக நீங்கள் என்ன ஃபீல்டுங்க சார்? நான் ஆர்மியில் இருக்கீங்க. ஆமாம். ஸோ நம்ம ப்ரைடாக சொல்லணும் இதை. நம்ம இந்தியன் ஆர்மியில் இருக்க சாருக்கு வந்து அதுவும் நம்மளால் என்ன ரீசனபிள் ப்ரைஸில் ஒர்க் அவுட் பண்ணி தர முடியுமோ அதுவும் பண்ணி கொடுத்துருந்தோம். ஏன்னு கேட்டால் நம்ம இது வந்து நம்ம ட்ரெடிஷனை தாண்டான ஒரு விஷயம் இல்லைங்களா? அதனால் அந்த ரூஃபிங் ஒர்க்கை நம்மளே பிடிச்சி பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு விஷயத்தையும் அடிப்படை தேவையான வாஸ்து அமைப்புகளும் அதே போல் என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துக்கு ரூஃபிங் செட்டப் பண்ணி கொடுத்துருந்தோம். இங்கே அவரோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, நான் இப்போ வந்து நான் ஆர்மியில் இருக்கேன், எனக்கு அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்கள், அதை தாண்டி நான் இங்கே வந்தோம்னா ரிலாக்ஸ்டாக நான் ஃபீல் பண்ணுற அளவுக்கு எனக்கு இந்த அமைப்புகள் இருக்கணும். அதை தாண்டி இங்கெல்லாம் கார்டனிங் பண்ணுறேன், அதுவும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் குவாலிட்டிங்கிறத தாண்டி எப்படி பார்த்து அதை எப்படி ரூஃபிங் ஒர்க்கை பர்ஃபெக்டாக அமைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப லைவ் லுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே சொல்லணும் அப்படின்னா இந்த ரூஃபிங்கில் கம்ப்ளீட்டாக கிளே டைல் அதே போல் 25 years ரீப்ளேஸ்மெண்ட் மேட் ஃபினிஷிங் டைல் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வீட்டோட ஃப்ரண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு லெஃப்ட் வந்து அதே போல் பேக் வந்து மறுபடியும் ஒரு ரைட் போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஷேப்பில் அந்த இடத்துல ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்குங்க. அதாவது மெயின் கேட்லேருந்து வந்த உடனே ஒரு கார் பார்க்கிங், அந்த கார் பார்க்கிங்கில் அப்படியே வீட்டு வந்தோமா வீட்டில் ஒரு எல் ஷேப்பில் ஒரு மெயின் ஹாலு, அதே போல் பேக்கில் கோட்டியா டைப்பில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு நல்ல காற்று வருதுங்க. இந்த ஈசான்மூல கார்னரில் வந்து நம்ம ஃப்ரீ பண்ண சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவரும் பண்ணியிருந்தார். இந்த இடத்துக்கு நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்குங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இந்த டைம் நம்ம எப்போவுமே மெட்டீரியலை பற்றி அதிகமாக பேசுவோம். ஏன் இந்த டைம்னா இந்த அளவு அவ்வளோ ஜம்முன்னு இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் அந்த இடத்த ஃபீல் பண்ணணும். அந்த வீடியோவில் பார்க்கல உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன தோட்டத்துக்குள்ளே அழகாக இவ்வளோ செட்டப்ஸை பண்ண முடியுமா அப்படின்னா நம்ம சன்ரூஃபிங்கில் அது பாசிபிள் தாங்க. நம்ம எப்படி சொன்னமோ அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த பேவர் பிளாக்ஸ் ஆகட்டும், அதே போல் வந்து ஒரு பாத் ஆகட்டும், ஒவ்வொன்றையும் அப்படி செஞ்சு அப்படி செதுக்கிருக்காருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குங்க ஒர்க்கு. தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் சரி மினிமம் 500 square feet இருந்தால் நம்ம ரூஃபிங் ஒர்க் பண்ணி தரேங்க. இந்த மாதிரி ரூஃபிங் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்மளை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து வீக்லி 1-2 நம்ம வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்டேட் கிடைக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.